சென்ற ஆட்சியில் இது போன்று நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலும் கூட ஒரு படுகொலை நடந்தபோது அது சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு விரைந்து அந்த குற்றவாளிகளுக்கு, அது பெண்ணாக இருந்தாலும் அவர் ஒரு காவலராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அடிப்படையில் விரைந்து உரிய விசாரணை நடத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்களை இழக்கிறது அந்த மாதிரி அதிமுக கொறடா என்ன சொல்கிறாருன்னா இது குறித்து நாங்கள் சிபிஐ விசாரணை கோருவோம் அப்படின்னு. அதாவது வாக்களித்து அந்த வாக்களித்தவர்களுடைய விரலில் வைக்கப்படக்கூடிய அடையாளமை அழிவதற்கு முன்பாகவே புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள், அவர்களுக்கு எதிர் அணியில் போட்டியிட்டவர்கள், ஏன் தங்களுடைய கட்சி வேட்பாளர்களையே தோற்கடித்தவர்களை இழுப்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய அறவழியாக நான் பார்க்கவில்லை. இது நாங்கள் மற்றவர்களுடன் வேறுபட்டவர்கள், நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றோம் என்று சொன்னார்கள். இப்படியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து வாக்காளர்களுக்கு வைக்கப்படக்கூடிய அந்த அடையாளமை அழிவதற்கு முன்பு நடந்ததாக எனக்கு நினைவில்லை, தெரியவில்லை, இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதுதான் அவர்கள் சொன்ன மாற்றமா என்று ஊர்தோறும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள்.